வெல்கம் டு மை சேனல் பெண்கள்.com. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகை. அந்த கீரையுடைய நன்மைகள் என்ன, அதோடைய மருத்துவ பயன்பாடுகள் என்ன, அதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றின முழுமையான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குன்னு பண்ணால், சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு, அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அகத்தி அப்படின்னு சொல்கிற பெயர் காரணம் பார்த்தலாங்க. அகத்தில் உள்ள தீயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுனால இந்த கீரைக்கு அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு. இந்த அகத்திக்கீரை வந்து ஒரு சின்ன மரமாக வளரக்கூடிய ஒரு கீரை வகை. இந்த கீரைக்கு வந்துட்டு தாவரவியல் பெயர் வந்து செல்ஃபேனியா கிராட்டி ஃப்ளோரோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த அகத்திக்கீரை வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தா, முதல்ல உடல் சூட்டை குறைக்கும், இரண்டாவது காயங்களை குணப்படுத்தும், அது இல்லாமல் மனச்சோர்வு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு சோர்வாக இருக்கிறத மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். வயிற்று கோளாறுகளை வந்து சரி பண்ணும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், மலச்சிக்கலை தடுக்கும், சிறுநீர் தடை இல்லாமல் போகிறதுக்கு இது உதவி பண்ணுது. இந்த அகத்திக்கீரையில் 63 சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமுள்ள கீரைன்னே சொல்லலாம். இந்த அகத்திக்கீரை பூ, பட்டை, வேர் எல்லாமே நம்மளுக்கு மருந்தாக பயன்படுது. அதே மாதிரி கால்நடைகளுக்கும் இது ஒரு நல்ல தீவனமாக இந்த அகத்திக்கீரை வந்து இருக்குது. அதே மாதிரி அகத்திக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, சி, கே மற்றும் இரும்புச்சத்து, கால்சியம், புரதம் ஆகிய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல்களை பாதுகாக்க இந்த சத்துக்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கீரையில் அதிகமாக இருக்குது. அதனால நம்மளுக்கு நோய் தொற்றுலேருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே உதவி புரியுது. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் இந்த கீரை ரொம்பவுமே உதவி பண்ணுது. அகத்திக்கீரை நம்ம பூ பொரியல், கீரையை பொரியல் பண்ணி சூப் வச்சு கறி சமைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மள உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியம் தர்ற ஒரு கீரை வந்து அகத்திக்கீரைன்னு சொல்லலாம். இந்த அகத்திக்கீரையை அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. மாதத்துக்கு 2 தடவை இந்த அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்லாம். இந்த அகத்திக்கீரையை வந்துட்டு இப்போது கோழிக்கறி கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும்போது அந்த கோழிக்கறி சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதனால அதை மட்டும் சரி பார்த்து நம்ம இந்த அகத்திக்கீரையை தொடர்ந்து எல்லாருமே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே இந்த அகத்திக்கீரையை மாதத்தில் 2 தடவை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி அகத்தி பூ பொரியல் வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்பவுமே நல்லது. அந்த பூ சமைக்கும் போதுமே அந்த துவர்ப்பு தன்மை இருக்கிறது சரி பண்ணுறதுக்கு பால் வந்து கொஞ்சம் ஊற்றி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். எல்லாரும் இந்த அகத்திக்கீரையை சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.